2 சாமுவேல் 18வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33 வசனங்கள். 410வது பக்கம் 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து. இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றார். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டனுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலில் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தே நான் நலமாக இருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான் என்று பார்க்கிறோம். இந்த பின்னணி, இந்த பகுதியினுடைய சூழ்நிலை, தாவீதினுடைய குமாரன் அப்சலோம் தாவீதுடைய ராஜ்யத்தை அபகரிக்கும்படியாக இருக்கிறான். ஸோ தாவீதை புறந்தள்ளி மகன் தகப்பனுக்கு எதிராக கலகம் செய்து தகப்பனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்வதற்கான ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. தாவீதினுடைய மனிதர்களும் அப்சலோமுடைய மனிதர்களும் யுத்தம் பண்ணுறாங்க. அதில் அப்சலோமுடைய படை தோற்று போகுது. அப்சலோம் மரித்து போகிறான். அப்சலோம் மரித்து போன செய்தியை வனாந்தரத்தில் கோட்டை வாசலாக இருக்கிற தாவீதுக்கு கொண்டு வராங்க. அந்த செய்தியை 2 பேர் கொண்டு வராங்க. முதல்ல வருகிறவன் ஆசாரியனுடைய மகன், அவன் அப்சலோமுடைய மரணத்தை சொல்லலை. 2வது இந்த கூசி என்கிறவன் ஒரு எத்தியோப்பியன், ஒரு புறஜாதியான். யோவாப் இவன் அனுப்பி அந்த செய்தியை மறைமுகமாக சொல்கிறான். இப்போ தாவீது அப்சலோமுடைய மரணத்தை கண்டு அவன் புலம்புகிற புலம்புகள் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இதுக்கு திருவிருந்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு மகனுக்கு ஒரு தகப்பனுக்குமான உறவை இந்த பகுதி பிரதானமாக சொல்லுது. தாவீது யாருக்காக அழுகிறான்? எப்படிப்பட்ட குமாரனுக்காக அழுகிறான்? அப்சலோம் யார்? அப்சலோம் ஒரு அயோக்கிய, அப்சலோம் ஒரு துரோகி, அப்சலோம் ஒரு வஞ்சகன், அப்சலோம் ஒரு விபச்சாரக்காரன், அப்சலோம் ஒரு கொலைகாரன், அப்சலோம் ஒரு விக்கிரக வழிபாட்டு. இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் கவனிக்கலாம். அப்சலோமுடைய வீழ்ச்சிக்கும் அப்சலோமுடைய பாவத்துக்கும் தாவீதினுடைய வளர்ப்பு காரணம். தாவீது ஒழுங்காக பிள்ளையை வளர்க்கல, எந்த பிள்ளையும் உருப்படியாக வளர்க்கலை. அதில் அப்சலோமும் அவன் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டான். அப்சலோமை எந்த இடத்துலையும் அவன் கண்டிக்கலை, ஒழுக்கப்படுத்தலை. அப்சலோம் முழு தேசத்துக்கும் முதல்ல அப்சலோம் தேவனுக்கு எதிராக இருக்கிறார். அதான் இங்கே பார்க்குறோம். அப்சலோமுடைய யுத்தம் தாவீதுக்கு எதிரானதில்லை. அப்சலோமுடைய யுத்தம் இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிரானது. இஸ்ரவேல் அபிஷேகம் பண்ண வைத்த ரட்சகனுக்கு எதிரானது. இஸ்ரவேல் அபிஷேகம் பண்ணி வைத்த ராஜாவுக்கு எதிரானது. தேவன் நேசிக்கக்கூடிய மனிதனுக்கு எதிரான யுத்தத்தை அப்சலோம் கையில் எடுக்கிறான். அப்சலோம் தன்னுடைய சகோதரனை கொன்றவன். அப்சலோம் குடும்பத்தை 2ஆகினவன். அப்சலோம் தந்திரமாக நயவஞ்சகமாக தன் தகப்பனுடைய ஆட்களை தன் பக்கமாக ஈர்த்தவன். இஸ்ரவேலுடைய ஜனங்களை நயவஞ்சகமாக தான் பக்கமாக ஈர்த்தவன். தன் தகப்பனுடைய மனைவிகளை மர்மானீட்டிகளுடைய சயனித்த ஒரு கொடூரமான ஒரு மனுஷன், ஒலிப்பிடத்தில் சயனித்த ஒரு மனுஷன், ஒரு மிக துன்மார்க்கமான மோசமான மனுஷன். நியாயப்பிரமாணம் சொல்லுது, உன் மகன் துஷ்டனாக இருந்தான்னு சொன்னால் அவன் கழுத்தை முடிச்சு போடுன்னு சொல்லு. துஷ்டமான மகனை நீ இஸ்ரவேலை விட்டு புறந்தல்லுன்னு சொல்லுது. தாவீது எந்த ஆக்ஷன் எடுக்கலை. தாவீது அவனுடைய பாவத்தினுடைய விளைவும் அப்சலோம் நீதியா தேவனால அந்த அப்சலோமுடைய தோல்வி என்பது தேவனது நீதியை வெளிப்படுத்துது. தேவன் நீதியுள்ளவரா? தேவன் பரிசுத்தம் உள்ளவரா? தேவன் உண்மையுள்ளவரா? தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவரா? தேவன் உடன்படிக்கையான மேசியாவினுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கிறவரா என்பதற்கான ஆதாரம் தான் அப்சலோமுடைய மரணம். இப்போ கூசி வந்து சொல்கிறான், ராஜாவுக்கு நற்செய்தின்னு சொல்கிறான். இட்ஸ் அ காஸ்பல், ஒரு சுவிசேஷ செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. என்ன செய்தி? தேவன் ராஜ்யத்தை மீட்டெடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், தாவீதுக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கையில் தேவன் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அதான் தாவீதுக்கு அங்கே சொல்லப்படுது. மேசியாவினுடைய வித்து பாதுகாக்கப்படுகிறது. உடன்படிக்கை இன்னும் உடைக்கப்படலை. உடன்படிக்கையை தேவன் பாதுகாக்கிறார். தேவன் தாவீதினிடத்தில் கிருபையுள்ளவராக இருக்கிறார். இந்த வெற்றி தாவீதுடைய வெற்றியிலே, இந்த வெற்றி தேவனுடைய வெற்றி. இந்த வெற்றி தேவனுடைய தேசத்தினுடைய வெற்றி.
தேவன் சார்பாக நிற்கக்கூடிய மக்களுடைய மீட்பு. தாவீது மட்டும் காப்பாற்றப்படலை, தேவனுக்காக யாரெல்லாம் தாவீது கூட வந்தாங்களோ அவங்களுக்கான மீட்பு அது. உண்மையான தேவனுக்கும் தேவனுக்கு எதிரான மக்களுக்குமான யுத்தம் அது. தேவன் தாவீதுடைய புத்தி, தாவீது இந்த யுத்தத்துக்கு போல, யோவாபுடைய பலத்தினால் இந்த யுத்தம் வரல. இஸ்ரவேல் தாவீது கூட அந்த தேவ மனிதர்களால் இந்த வெற்றி வரல, தேவன் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். அப்சலோம் பின்னாடி பெரிய பலசாலிகளும் ஞானவான்கள் நிற்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டத்தை அப்சலோம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். தாவீது கூட சொற்பமான மக்கள், வெற்றி தேவன் கொடுத்த. தாவீதுக்கு என்ன செய்தி? தாவீது பார்க்க வேண்டியது யாருன்னா தேவனை பார்க்கணும். தேவனது சித்தம் இதில் எப்படி இருக்குது, தேவனது மீட்பு இங்கே எவ்வளோ பெருசு. தேவன் நீதியுள்ளவர் என்பதை நிரூபித்திருக்கிறார், தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நிரூபித்திருக்கிறார், தேவன் தமது உடன்படிக்கையின் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்திருக்கிறார், தேவன் மேசியாவினுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இட்ஸ் a gospel. இது சுவிசேஷம் தாவீதுக்கு. அவனுக்கு மகனாக இருக்கலாம், அவனுக்கு யாராக வேணாலும் இருக்கலாம், தேவனா மகனா. அதான் அப்சலோம் ஒன்றும் யோசேப்பு கிடையாது, அப்சலோம் ஒன்றும் பரிசுத்த பிள்ளை கிடையாது, அப்சலோம் ஒன்றும் தேவனுக்கு மயந்த மகன் கிடையாது. செய்தி சொல்லப்படுகிறது, தாவீது அந்த வெற்றியை பார்க்க முடியல அவனுக்கு. தாவீதுக்கு கடவுள் கண்ணு தெரியல, அதான் அங்கே கவனிக்கிறோம். தாவீது ஒரு ஆவிக்குரிய சிந்தை கொண்டவனா, தேவ ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் பார்க்க தரல. என்ன இருந்தாலும் பிள்ளை, என்ன இருந்தாலும் பிள்ளை கிடையாது. தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாதான் அது பிள்ளை. பிள்ளையை கொடுத்ததே தேவனுக்காக தான் கொடுத்தது. அந்த பிள்ளை தேவனை எதிர்க்கும் பொழுது அந்த பிள்ளையை எதிர்க்கிறதா ஒரு தகப்பனுடைய பொறுப்பு. பிள்ளை மேலே அன்பு இருக்கலாம், பிள்ளை மேலே பாசம் இருக்கலாம், பிள்ளை மேலே எல்லாரும். பிள்ளை கடவுளுக்கு எதிராக நிற்கும் பொழுது பிள்ளையை இவன் வெட்டி இருந்திருக்கணும். அப்சலோம் நீதியாக கடவுளை நேசிக்கிறவன். தேவன் அந்த செய்தி எப்படி, அப்சலோமுடைய மரணத்துடைய பார்வை தேவனுக்கு எப்படி இருக்குது, இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி இருக்குது. அந்த மக்கள் தேவன் சார்பாக அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜ்ய சீரழியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்சலோமுடைய அரசாங்கத்திலிருந்து ஒரு கூட்டத்தை தேவன் கிருபையாக காப்பாற்றிருக்கார். அந்த செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. தாவீதுடைய சிந்தை அப்சலோம் நல்லா இருக்கானா இல்லையா தான். கடவுளுடைய வாக்குத்தத்தம் அந்த எனக்கு கவலை இல்லை. கடவுளுடைய உடன்படிக்கை எப்படி போனாலும், கடவுளுடைய நீதி, கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய மீட்பு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு அயோக்கியம் வேணுன்றான். அப்சலோம் வேணும், முழு இஸ்ரவேல் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் செத்தாலும் பரவாயில்லடா, எனக்கு என் மகன் வேணுண்டான்றான். யோவாப் பின்னாடி தான் கேட்குறான். துக்கமுகமாக வெற்றி வருது, இவன் டெக்ளேர் பண்ண, ஒரு கிங் இவன் தான் டெக்ளேர் பண்ணணும். தேசம் வெற்றி ஆயிடுச்சு, அமைதி ஆயிடுச்சு, தேவன் நம் பக்கம் இருக்கிறான்னு போய் சொல்லணும். அவன் போய் சுயநலவாதியாக தன்னுடைய உணர்வை புரிஞ்சு கொண்டு அவன் மேலே போய் உட்காந்து அப்சலோமே அழுகிறான். யோபா வந்து கேட்குறான், நாங்கள்லாம் செத்து போய் உன் பிள்ளை நல்லா இருந்தால் உனக்கு நல்லா இருக்கும், அப்படி தானே? இவனுக்காண்டி ரத்த சிந்த போயிருக்கிறானுங்க. இவன் யுத்தத்துக்கு வரான்னு சொல்லும் பொழுது, ராஜா எங்கள் 10,000 பேரும் பெரியவர், எங்கள் ராஜா தேவனால் அபிஷேகம், அவர் யுத்தத்துக்கு வரக்கூடாதுங்கன்றாங்க. நான் உங்களுக்காண்டி சாகுறேன், நீ உட்கார் சிங்காசனத்தில்னு சொல்லி அவனுக்காண்டி உயிரை பணையை வச்சு யுத்தம் பண்ணிட்டு வரானுங்க. அவனுக்கு பிள்ளை இல்லையா, அவனுக்கு குடும்பம் இல்லையா, அவன் பிள்ளை மனைவியை இழந்து அவனை காப்பாற்றுறதுக்காண்டி போய் யுத்தம் பண்ணி ரத்த சிந்து யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வரானுங்க. அவனுக்காண்டி எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறாங்க. அவன் போய் உட்காந்துட்டான். இஸ்ரவேல் மக்கள் யோவாவும் சொல்கிறாங்க, சரி நாங்கள்லாம் செத்து அப்சலோம் போல சேர்ந்தா நீ சந்தோஷமாக இருந்திருப்ப, அதானே? ஒரு பிள்ளையுடைய மரணம், தகப்பனுடைய உணர்வு, இது அப்படியே நம்ம சிலுவையில் பொருத்தி பார்க்கணும். இங்கே என்ன நடக்குது? இங்கேயும் ஒரு மகனுடைய மரணம், ஆனால் இங்கே ஒரு தகப்பனுடைய உணர்வு என்னன்றதை கவனிங்க. இங்கே மறிக்கப்பட்ட குமாரன் பரிசுத்தமான தேவகுமாரன், அப்படியே அப்சலோமுக்கு முற்றிலும் எதிரானவர், பிதாவுடைய நேசத்துக்குரியவர், முழு உலகத்துக்கு அதிபதி, நித்திய தேவகுமாரன், மகா பரிசுத்த தேவனது இருதயத்துக்கு மகிழ்ச்சி ஆனந்தமும் கொண்ட ஒரே ஒரு நேசகுமாரன், தேவ மகிமைக்குரியவர், சகல படைப்பினுடைய அதிபதி, சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய மகா மேன்மையான குமாரன். இந்த குமாரன் ஒரு புறம், மறுபுறம்
தாவீதுக்கும் யோவாபு மக்களுக்கும் அன்பு உறவு இருக்குது. ஆனால் இந்த குமாரனை யாருக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா துரோகி, அப்சலோமை போல இருந்த உங்களை என்னையும், அப்சலோமை போல இருந்த விபச்சாரக்காரன், அப்சலோம இருந்த போல கொலகாரன், அப்சலோமை போல இருந்த துஷ்ட மிருகங்கள் நீங்கள் நானும். பிதாவாகிய கடவுள் துஷ்டர்களும் அயோக்கியர்களும் விக்கிரக வழிபாட்டுக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் மோசமான துன்மார்க்கமான உங்களையும் என்னையும் மீட்பதற்காக ஒரே நேச பரிசுத்த நீதியான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுக்குறான். மகன் செத்ததை குறித்து அழுகிறான், புலம்புறான். சிலுவையில் பிதாவினுடைய கும்பல் எங்கே இருக்குது? சிலுவையில் இயேசு கதறார். யோசேப்பு போல ஒரு மனுஷன் இங்கே சாகுறான்னு சொன்னால் தாவீது சண்டை போடலாம், காப்பாற்ற போகலாம். ஒரு புறம் அயோக்கியர்களும் துன்மார்க்கர்களும் அந்த குமாரனை பரியாசம் பண்ணக்கூடிய கலகக்காரர்கள், மறுபுறம் பரிசுத்தமும் நீதியும் உள்ள கிருபையின் தேவன். இந்த தேவன் இந்த நேசத்துக்குரிய குமாரனை சிலுவையில் அவமானத்தோடு, மகா பெரிய உக்கிரத்தோடு, உலகம் சந்திக்க முடியாத அவமானம், யாரும் தர முடியாத வழி, யாரும் தர முடியாத மனவேதனை, சரீரப்படைகள் எல்லாவற்றிலும் குமாரனை சங்கரித்து அயோக்கியிலும் துரோகியுமால உங்களிடத்துல மகிழ்ச்சியும் கிருபையும் காட்டியிருக்கிறார். எத்சமனையில் அழுகும் பொழுது இறங்கி வரல குமாரனை காப்பாற்றுறதுக்கு. பிரதான ஆசாரியன் அரமையில் அவமானப்படும் பொழுது இறங்கி வந்திருக்கலாம். எந்த இடத்துல இயேசுவ பிதாவாகிய தேவன் ஒரு நொடியில் காப்பாற்றிருந்திருக்கலாம். இவன் சொல்றான், தாவீது சொல்றான், ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அயோக்கியை காப்பாற்றப்படணுன்றான். ஆனால் சிலுவையில் பிதா சொல்றாரு, ஒரே நேசத்துக்குரிய, ஒரே பாசத்துக்குரிய, ஒரே மகிமைக்குரிய குமாரன் செத்தாலும் பரவாயில்ல, இந்த விபச்சாரக்காரனும் இந்த பொய்க்காரனும் இந்த திருடனும் வாழணுன்றார். அவருடைய நேசத்துக்குரிய பரிசுத்த குமாரனை கொள்வதற்கு அவர் தெரிந்து கொண்ட நபர்கள் யார்? உங்களால் என்னால் அவருக்கு எந்த மகிமை இருக்குது, என்ன நன்மை இருக்குது? சிலுவையில் குமாரன் ரத்தத்தோடு சிந்தி மரிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? சிலுவையில் இயேசுவை பார்க்கல, சிலுவையில் உங்களை பார்க்குறார். சிலுவையில் என்ன பார்க்குறார்? அந்த குமாரன் செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு நித்திய வாழ்வை நான் தரேன். அந்த குமாரன் அழிஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கு நான் சமாதான வாழ்க்கையை தரேன். அந்த குமாரன் நான் நரகத்துக்கு அனுப்பினாலும் பரவாயில்ல, உன்னை என் சமூகத்தில் உட்கார வைக்கிறேன். இதுதாங்க நடந்திருக்குங்க. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு முக்கியன்றார். குமாரனை கொண்டு கூட நான் உன்னை காப்பாற்றுவேன். எவ்வளோ ஆழமான அன்பு தெரியுமா அந்த திருவருந்துக்கு வரும்பொழுது. அங்கே ஒரு ராஜா ஒரு அயோக்கியம் சாகிறத விரும்பாம ஊர் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை வேணுன்றான். இங்கே அயோக்கியர்கள், உபச்சாரர்கள், துன்மார்க்கர் எல்லாரும் எனக்கு வேணும், என் குமாரன் செத்தாலும் பரவாயில்லன்றார். அப்சலோமே அப்சலோமேன்ற மாதிரி தேவகுமாரனே மேசியாவேன்ற எந்த கதறலும் சிலுவையில் வரல. சிலுவையில் உங்களுடைய என்னுடைய முகம் அவருக்கு முன்னாடி இருந்துச்சு. அதை பார்த்தனால தான் இயேசுக்கு முன்னாடி தான் முகத்தை மறைச்சிட்டார். எவ்வளோ மகிமையான மீட்புக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய ஆழமான ஸ்லாக்கியத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம். இதெல்லாம் யோசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்குமா? பாவத்துக்கு இடம் கொடுப்பீங்களா? இந்த அன்பினுடைய ஆழம் எவ்வளோ பெருசு புரியுதா? கடவுள் என்ன செஞ்சுருக்காருன்னு புரியுதா? ஒரு புற பிள்ளை வளர்ப்பை இது சொல்லுது, எப்படி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. மறுபுறம் பிள்ளையை சாக கொடுத்து தனது மகிமையை உங்கள் மூலமாக உங்களுக்கு தனது மகிமையை காட்டும்படியாக தேவன் செய்த மகாபிரத இரக்கத்தை சொல்லுது. விசுவாசிகள் இப்படிப்பட்ட பயபக்தியோடு வரணும். இவ்வளோ பெரிய கடவுள் இவ்வளோ பெரிய ஜீவனை கொடுத்து எவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்துருக்கிறார். தாவீது இடத்துல யார் இருந்தாலும் அதான் செய்ய முடியும். எவ்வளோ ஒரு பாவியும் அதான் செய்வான். ஆனால் தேவன் இந்த ஒரே நேசகுமாரனை, மகிமையான நித்திய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து துன்மார்க்கரான உங்களையே மேலே இரக்கத்தை அன்பையும் காண்பித்திருக்கார். அப்படிப்பட்ட மனம் திரும்புதலோடு வருவோம். தேவன் இந்த திருவருந்தை ஆசீர்வதிப்பார்.